உத்தரகாசி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தது வானிலை ஆய்வு மையம். 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியது தமிழ்நாடு. கணிக்கப்பட்டதை விட அதிகமான வளர்ச்சியை எட்டி சாதனை. கடலூர், தஞ்சை, மதுரை, விருதுநகர் உட்பட தமிழ்நாட்டின் பல இடங்களில் கனமழை. சிவகங்கையில் பலத்த காற்றால் மரம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தான் பாஜகவுக்கு அடிமை இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்றும் கருத்து. நீர்வரத்து அதிகரிப்பால் நடப்பாண்டில் 2வது முறையாக நிரம்பும் பவானிசாகர் அணை. கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். இந்தியா மீதான வரியை அடுத்த 24 மணி நேரத்தில் உயர்த்த திட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல். ட்ரம்ப் விவகாரத்தில் வெளியுறவுத்துறையின் அறிக்கை வலிமையற்றதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் அரவணைப்பு ராஜதந்திரம் முற்றிலும் தகர்ந்துவிட்டதாகவும் கண்டனம். பூஞ்ச் எல்லையில் போர் நிறுத்த விதிமீறல் எதுவும் நடக்கவில்லை. எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவலுக்கு இந்திய ராணுவம் மறுப்பு. மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் நியமனம். நீதித்துறை மீதான நம்பிக்கைக்கு அச்சுறுத்தல் என காங்கிரஸ் விமர்சனம். திருப்பதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய கனமழை. கோயில் வளாகத்தில் தேங்கிய மழை நீரால் பக்தர்கள் கடும் அவதி. திருமங்கலம் அருகே 100 நாட்கள் வேலை திட்டத்தில் பணி செய்யாமல் ஊதியம் பெற லஞ்சம் பெறுவதாக புகார். லஞ்சம் பெறும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மெட்ரோ ரயில் திட்டத்துடன் பறக்கும் ரயில் சேவையை இணைக்க ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல். பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளும் மேம்பட்ட ரயில் சேவையும் கிடைக்கும். சீர்காழி அருகே விமர்சையாக நடந்த முளைப்பாரி திருவிழா. முளைப்பாரி ஊர்வலத்திற்கு கோலாட்டம் ஆடிய இளைஞர்கள். தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடும் வறட்சி. காவிரி நீரை கொண்டு குளம் குட்டைகளை நிரப்ப வலியுறுத்தி தமிழர்கள் வாகன பேரணி. ஹரியானாவில் ரீல்ஸ் வீடியோவிற்காக சாலையின் நடுவே 22 கார்களை நிறுத்தி அராஜகம். 20 நிமிடங்களுக்கும் மேல் சாலையை ஆக்கிரமித்ததால் மக்கள் கடும் பாதிப்பு. குஜராத்தில் பலத்த காற்றால் சரிந்து விழுந்த காற்றாலை. பல கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாலை சேதம். சென்னையில் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டிகள் இன்று தொடக்கம். தொடரின் பரிசு தொகை 1 கோடி ரூபாயாக அதிகரிப்பு.
மாமல்லபுரத்தில் நடக்கும் ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் 102 வீரர்கள் பங்கேற்பு. ராட்சத அலைகளில் சறுக்கி அசத்திய வீரர்கள். இந்தியா மீதான வரி உயர்வு குறித்த ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு ரஷ்யா கண்டனம். வர்த்தக கூட்டாளியை தேர்வு செய்யும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்றும் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.